ஒன்றிய அரசு தாக்கல் செய்த 4 தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்பை திரும்பப் பெறக் கோரி திருவாரூரில் சிஐடியு இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் தபால் நிலையம் முன்பு மறியல் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். திருவாரூர் மாவட்ட குழு சிஐடியு இந்திய தொழிற்சங்கம் மையம் சார்பில் ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத சட்ட மசோதாவை தாக்கல் செய்ததை கண்டித்தும், தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்பு மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் இருந்து முக்கிய வீதி வழியாக பேரணியாக சென்று தலைமை தபால் நிலையம் முன்பு மறியல் போராட்டம் செய்தனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டம் சிஐடியு மாநில துணைத் தலைவர் ஜெயபால் தலைமையில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் அனிபா, மாவட்ட தலைவர் ஜோதி பாசு, மாவட்ட பொருளாளர் கஜேந்திரன், துணைத் தலைவர் வீரபாண்டியன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு மோடி அரசுக்கு சிஐடி எச்சரிக்கின்றோம். நியாயத்தில் அடிக்காதே, நியாயம் தானா. ஒன்றிய அரசை மோடி அரசை போராடி பெற்ற தொழிலாள சட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக 150 ஆண்டுகளாக போராடி பெற்ற சட்டங்களை ரத்தம் சிந்தி உயிர்க்காகம் செய்து துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி போராடி பெற்ற சட்டங்களை போராடி இருக்க ஆதரவான சட்டங்களாக மாற்றியதை திரும்பப் பெறு. மோடி அரசே கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர் சட்டங்களை திருத்துவதை கைவிடு. ஒன்றிய மோடி அரசு 44 தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக அது சுருக்கி இந்தியாவில் இருக்கிற கார்ப்பரேட் பெருமுதலாளிகள் லாபம் ஈட்டுகிற கொள்ளையடிக்கிற சட்ட தொகுப்பாக 4 தொகுப்புகளாக அதை திருத்தம் செய்து அறிவித்திருக்கிறது. ஆகவே அந்த 4 தொகுப்புகளை உடனடியாக ஒன்றிய மோடி அரசு திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிஐடியு சார்பில் ஒரு மாபெரும் மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஒன்றிய மோடி அரசை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலமாக
தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றிருக்கக்கூடிய தொழிற்சங்க உரிமைகளை இன்றைக்கு பறித்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற முதலாளிகள் லாபம் ஈட்டுகிற கொள்ளையடிக்கக்கூடிய வகையில் அந்த தொழிற்சங்க சரத்துக்களை எல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 4 தொகுப்புகளிலே முதலாளிகளுக்கு ஆதரவாக சாதகமான அம்சங்கள் தான் இருக்கிறது. போராடி பெற்றிருக்கக்கூடிய தொழிற்சங்க உரிமைகள், தொழிலாளர்களுடைய உரிமைகள் என்பது முழுவதும் அது பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆபத்து என்பது இருக்கிறது. தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றிருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சங்கம் அமைக்கிற உரிமை, சங்கம் சேர்கிற உரிமை, போராடுகிற உரிமை, வேலை நிறுத்த உரிமைகள் இதெல்லாம் சட்டவிரோதம் என்கிற முறையில் அந்த 4 தொகுப்புகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, 8 மணி நேர வேலை இதெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஊதிய உயர்வு, பென்ஷன் திட்டம், அதே போல் கிராஜுவிட்டி, நீங்கள் இது போன்ற பல அம்சங்கள் இன்றைக்கு தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய பணப்பயன்கள் முழுவதும் படிக்கப்பட்டிருக்கிறது. முதலாளிகள் விரும்பினால் தொழிலாளியை வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம். அவருக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தொழிலாளர்களை வேலையை விட்டு விரட்ட முடியும் என்கிற சட்டத்தினுடைய அந்த அம்சங்கள் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு ஒரு மோசமான சட்டத்தை இந்திய அரசாங்கம் அமலாக்கி இருக்கிறது. இது இந்தியாவில் இருக்கிற பெரும்பகுதியான தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கையை மோடி அரசாங்கம் மேற்கொள்கிற பொழுது அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்கிற முறையில் இன்றைக்கு CITU தமிழ்நாடு முழுவதும் இந்த மாபெரும் மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். திருவாரூரிலும் இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. பேரு சி. ஜெயபால், CITU மாநில உதவித் தலைவர்.